கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, தேவன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காத்து நடத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் யோபு புஸ்தகம் 26வது அதிகாரம் 12வது வசனம். அவர் தமது வல்லமையினால் சமுத்திர கொந்தளிப்பை அமர பண்ணி என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தராகிய தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம், அறிந்ததை விசுவாசித்திருக்கிறோம். அது மாத்திரமல்ல, அவர் வல்லமையை எல்லா இடங்களிலும் அவருடைய வல்லமையை வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறார். மனிதனுடைய வாழ்விலே நேரடியாகவும், மனிதன் சார்ந்திருக்கிற உலக காரியங்கள் மேலும், உலக பொருட்கள் மேலும், உலக சிருஷ்டிப்புகளாகிய வானம், பூமி, தண்ணீர், மிருகஜீவன்கள் சிருஷ்டிப்புகளாயிருக்கிற சகலவற்றின் மேலும் கர்த்தர் தம்முடைய வல்லமையை அந்த பல நேரங்களிலே விளங்க பண்ணுவதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். இந்த இடத்துல அவர் பூமியிலே சமுத்திரம் கொந்தளிக்கும் பொழுது அந்த கொந்தளிப்பை அவர் தம்முடைய வல்லமையினால் அமர பண்ணி அடங்க பண்ணுகிறார் என்று நாம் வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நமக்கு எதிராக சத்துருவானவன் அல்லது உலகம் உண்டாக்குகிற கொந்தளிப்புகளை ஒரு உலகம் தங்களுடைய எண்ணங்களினாலே, பொறாமைகளினாலே, தங்களுடைய எரிச்சல்களினாலே நம்மை விழுங்க, நம்மை அழிக்க, நம்மை மேற்கொள்ள தங்களுடைய கொந்தளிப்புகளை தங்களுடைய கிரியைகள் மூலமாக நமக்கு எதிராக எழும்ப பண்ணுகிற சூழ்நிலை நமக்கு வரும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்பியிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு அவர் கொந்தளிப்பை தம்முடைய வல்லமையினால் அமர பண்ணுகிற தேவனாய் காணப்படுகிறார். அவருடைய அந்த சர்வ வல்லமை எந்த இடத்திலும், எந்த நேரத்திலும், எல்லா காலத்திலும் மனித வாழ்வில் ஏற்படுகிற கொந்தளிப்பை அடக்கி அமர பண்ணுவதற்கு வல்லமையுடையதாக இருக்கிறது. ஆனபடியினாலே தேவனை சேவிக்கிறதான நாம் ஒவ்வொருவரும் அவருடைய அந்த சர்வ வல்லமையின் மேலே முழு நம்பிக்கை வைத்து வாழ்க்கையின் பகுதிகளை கொந்தளிக்க பண்ணி நம்மை அடிமைப்படுத்த அல்லது சிறுமைப்படுத்த, பலவீனப்படுத்த நினைக்கிற சத்துருவின் சகல கோர முகத்தின் கிரியைகளை முற்றிலுமாய் அழித்து ஆண்டவராகிய தேவன் அமர பண்ணுவதற்காக நாம் தேவனை பற்றி கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய கரத்தில் நம்முடைய விஷயங்களை எல்லாம் சமர்ப்பிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனிடத்திலே சொல்லி நம்முடைய காரியங்களை ஆண்டவருடைய நாமத்தினாலே ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி செய்யும் பொழுது தேவனாகிய கர்த்தருடைய வல்லமை நமக்கு விரோதமாய் சத்துருவினால், மனிதனால் எழும்ப பண்ணுகிற இந்த கொந்தளிப்பை அடக்கி அமர பண்ணி அதிலே மகிமையாய் வெளிப்படுகிற தேவனாய் இருக்கிறார். நாமும் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்ம வாழ்வின் பகுதிகளை கொந்தளிக்க பண்ணுகிற சத்துருவின் ஆட்டங்களை அடக்கி தேவ பரிசுத்த நீதி வெளிப்பட, நாம் சமாதானமாய் வாழ ஏது உண்டாக நாம் கர்த்தரை, அந்த சர்வ வல்லமையுள்ள கர்த்தரை உறுதியாய் பற்றி உறுதியாய் அவரை பின்பற்றி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்போம். எல்லா காலங்களிலும் கொந்தளிப்பை அடக்கி அமர பண்ணி தம்முடைய வல்லமையினால் மேற்கொள்ள நமக்கும் பலன் தருவார். ஆமேன், ஆமேன். செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இந்த காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நேரத்தில் நம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு தந்தீர் தகப்பனே. பரிசுத்தவரே, எங்கள் வாழ்வை கொந்தளிக்க பண்ண, எங்கள் வாழ்க்கை அலைவுபட, எங்கள் வாழ்க்கையில் நெருக்கத்தை கொண்டு வர பிசாசானவன், மனிதன், இந்த உலகம் பல விதமான கொந்தளிப்புகளை எங்கள் வாழ்க்கை படகிலே அனுமதிக்கிற எங்கள் வாழ்க்கை பல நெருக்குவதை நாங்கள் அறிகிறோமே. ஆமாண்டவரே, நாங்கள் உம்மை பற்றி கொண்டும் உம்மை சார்ந்து கொண்டும் உம்மை பின்பற்றி நடக்கும் பொழுது எங்களுக்கு விரோதமான கொந்தளிப்புகளை கர்த்தர் அடக்கி அமர பண்ணுகிற தேவனாக இருக்கிறபடியாய் ஸ்தோத்திரம். உமக்கிடம் கொடுத்து நாங்கள் எங்கள் வாழ்வின் கொந்தளிப்பான சூழ்நிலையிலிருந்து மேன்மை பெற, விடுதலை பெற தொடர்ந்து கிருபை தாரும். அப்படி நீங்கள் செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம்.
இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.